இது ரெண்டுமே தான் வாங்கினேன். இது ஒண்ணு வாங்கினேன்னா இது எக்ஸ்ட்ரா ஒரு கிட் ஒண்ணு வாங்கினேங்க்கா. இது எப்படின்னு தான் இப்போ ஓபன் பண்ணி பார்த்துலாம். பார்லருக்கு போனா ரேட்டு ரொம்ப ஓவர் ஆகுதுல்ல. பாருங்களேன். ஆனா பிரிக்கும் போது டிஃப்ரெண்டா வந்துச்சுக்கா. என்னடி திரும்போது வேற மாதிரி திருப்புறாக்கா. இருக்க காமிக்கிறேன் பத்தியா. இது என்னதுன்னு தெரியுதா? இது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கினே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டெட்ஸ் எல்லாமே எடுத்துருமா. அப்புறம் வந்து ஸ்பாஞ்ச், நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ற மாதிரி யூஸ் பண்ற ஸ்பாஞ்சு. இது வந்து மசாஜுக்கா, நம்ம மசாஜ் பண்ணுவோமே அதுக்கோசம் வாங்கினோம்க்கா. இது நல்லா இருக்குல்ல. இந்த பார்லருக்கு இதுக்கப்புறம் போவேன் நாங்க. அப்படியே எனக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுறீக்கா. இங்க பாருங்கக்கா, இதுவும் அதே மாதிரிதான். லாஸ்ட்ல பேக் போட்டதுக்கு யூஸ் பண்றது. இது பாத்தீங்களா, இது வந்து பேட்டரி. இதுக்கு நம்ம பேட்டரி போடணும்க்கா. 2 பேட்டரி போடணும். 2 பேட்டரி போட்டு ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முகம் ஃபுல்லா சூப்பரா இருக்கும்க்கா. பேட்டரி வாங்கி வந்து போடுறி அக்கா. இருங்க, பேட்டரி வாங்கி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இருங்க, இதை லாக் பண்ணிடலாம். இதுவும் ஒண்ணுதான். மொத்தம் 5 கதை பாருங்க. இது எடுத்தாலும் அப்படியே வந்துடும். பாத்தீங்களா, வந்துடுது. மொத்தம் 5 குத்துருக்காங்க. சரிக்கா, இதை போய் ஓரமா வச்சுட்டு இதே மாதிரியே மூடி வச்சிருவோமா. என் வீட்டுக்காரருக்கு தெரியாம வாங்கியிருக்கிறேன். மாட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னதான் திட்டுவாரு, காசை இப்படி கரியாக்குறியேன்னு. அதனால இதை அப்படியே எடுத்து இந்த டப்பாக்குள்ளேயே போட்டு வச்சிருவோம். இதை ஓபன் பண்ணலாம். ஆமா அக்கா, இதை நான் பார்க்கவே இல்லை. இதை ஓபன் பண்ணலாம்க்கா. இங்க பாருங்க, இங்க சீல் போட்டுருக்காங்க. இதை இப்படி பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஃபுல்லா பிரிச்சு இருக்காங்க. பாருங்க, கோல்டு கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டு கிட்ட நம்ம ஓபன் பண்ணி பார்க்க போறோம். 1 2 3. அக்கா, என்னக்கா இப்படி இருக்குது? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த கிட்ட. நான் இருடி இங்க பாரு, நிறைய தான் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு 3 ஃபேஷியல் பண்ணலாம் போல. பேக்கடி பாரு, பேக்குன்னு எழுதிக்கிறாங்க. 5 ஸ்டெப்பா, 5ஆவதா போடுறது போல. சரி, மேலே இது எடுத்துருவோம். இது வர டிஸ்டர்பன்ஸ் ஆக்குறது, முட்டை வைக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாரு, கிளென்சர் கொடுத்துருக்காங்க. அழகா இருக்குல்ல, கிளென்சிங் மில்க் போல. நல்லா வாசனையா தாண்டி இருக்கு. 2வது பாருடி, ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்கடி. இதை போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அழுக்கு எல்லாமே வெளியில வந்துடும். நீ மசாஜோட வச்சு யூஸ் பண்ணி பாரு, தெரியும். அப்புறம் இது பாரு, 3rd என்ன கொடுத்துருக்காங்க? க்ரீம் டி, மசாஜ் க்ரீம் போல. இது மசாஜ் ஜெல்லு. மொத்தம் 5 ஸ்டெப் நீ ஃபாலோ பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கேன், இன்னும் நல்லா. அப்ப சரி, கோல்டு மின்ற மாதிரியே இருக்குது பாரு. இது செம்மையா இருக்குது, கோல்டு மின்ற மாதிரியே இருக்கு. இது ஃபேஷியல் போட்டு பார்க்கணும்க்கா நம்ம. ஆமா போட்டு பார்க்கணும்க்கா. இருடி, இது கோல்டு மாதிரி இருக்குல்ல, இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்னடி ஃபுல்லா ஸ்டீல் போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சமா ஓபன் பண்ணி வாசனை மூந்து பார்ப்போம். வாசனை சூப்பரா இருக்கு. என்ன மூந்து பாரு, அப்படியே பூசி கூட பாரு, அழகா இருக்கும். உனக்கு நான் கொஞ்சம் பூசிறேன்டி அக்கா. இது ஜெல்லு எல்லாமே போட்ட பிறகுதான் தோணும். ஆனா சூப்பரா இருக்கு. என் கையே மினுக்குது. சூப்பரா இருக்கு. இவத்தியா வாசனையே செம்மையா இருக்கு. நல்லா ஜொலின்னு ஜொலிக்க போறோம் போ நம்ம. அதே மாதிரிதான் எல்லாத்துலயும் பேக் போட மூடி வச்சிருப்பாங்க போல. ஆமா வேற வேலையே இல்லை. எனி டைம் சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்து தருவாங்களா? என்னக்கா பண்றது, ஊர்ல இருந்து வரவங்க சாக்லேட் வாங்கி வந்து கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி, எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தான். டிஃப்ரெண்டா இருக்கும் போலக்கா. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஆமா அதை பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்டா தான் இருக்கு. எங்க இது பார்த்தா சாக்லேட்னா சொல்லுவாங்க, பத்தியா ஐஸ்கிரீம் வரலாம் சாக்லேட் இருக்காம்பா. இதான் நான் புதுசா பாக்குறேன். ஆன்டி, நான் கூட இப்பதான் புதுசா பாக்குறேன் சாக்லேட். சரி இரு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஆன்டி, நீங்க எப்படி ஓபன் பண்ணுவீங்கன்னா நான் பாத்துட்டு இருக்கேன். இருங்க ஒரு 2 நிமிஷம் இரு, நல்லா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சரியா? 2 தான் இருக்கு. ஷேர் பண்ணி சாப்பிடுறீங்களா? இங்க பாத்தியா, என்னது இது இந்த மாதிரி இருக்கு. ஆனா போட்டோல மட்டும் டிஃப்ரெண்டா போடுறாங்க, நேர்ல நல்லாவே இல்ல. ஆனா உள்ள ஐஸ்கிரீம் இருக்கு போல, மேல வெனிலா ஃபிளேவர் இருக்கும் போல. இது பிஸ்கெட்டுடி. நம்ம நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க போல. சரி, யாருக்கு வேணும்? நீ சாப்பிட்டு பாரு, நல்லா தானே இருக்கு. சரி, இது நல்லாதான் இருக்கு போல. ஒண்ணு மாதிரிதான் இன்னொன்னு இருக்கு போது. எதுக்கு ஓபன் பண்ணிக்கிட்டே? இன்னொரு சாக்லேட் வாங்கி வந்தாங்க, அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப இன்னும் 2 சாக்லேட் இருக்கு பாரு, இதையும் ஓபன் பண்ணி பாரு. சரி, இது நான் பாத்துருக்கேன் ஆல்ரெடி. ஆன்டி, இது நான் சாப்பிட்டுருக்கேன். ஆன்டி, நீ சாப்பிட்டுக்கிற, நான் சாப்பிடல. இதையும் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். அப்படி என்னதான் அந்த ஊர்ல விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நல்லாதான் இருக்கு போல. அதோட இது நல்லா இருக்கும் போல. இல்லாட்டி இது எல்லாம் டப்பு டப்புன்னு கீழே ஊகுது. உள்ள வர கிரீமியா இருக்கும் போல, எம்மியா. ஏண்டி இத பாரு, காதுல வச்சு ஊதுனா நம்ம பேசுவோமே அந்த மாதிரி இருக்குது போல. நான் பேசுறது கேக்குதா அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்குதுல்ல. சரி சரி, இதெல்லாம் சாப்பிட்டு முடிங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா பேசலாம். ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சரியா? சாக்லேட் மட்டும் நிறைய சாப்பிடக்கூடாது. பல்லு தொத்தியாவும் வாயில இருக்கிற பல்லெல்லாம் புடுங்கிதான் எடுக்கணும். அப்புறம் பெரிய கோடாரி எத்தனை வந்து டாக்டர் புடுங்குவாங்க. நானே சொல்லி கொடுப்பேன், இந்த மாதிரி இந்த பசங்க ஃபுல்லா சாக்லேட்டை சாப்பிடுதுங்க, கோடாரியை வச்சு பல்ல புடுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்க. ஆண்டி ஆண்டி நாங்க சாப்பிட்டோம் ஆண்டி. கொஞ்சம் தான் இருக்கு இன்னும். அதையும் சாப்பிட்டு முடிங்க. நம்ம எங்கேயாவது போவோம். இந்த மாதிரி தாண்டி இருக்கு. ஆனா இந்த கலர்லாம் என்கிட்ட இல்லடி, டிஃப்ரெண்டா வந்திருக்கு. பாத்தியா, இது வந்து லைட் பிங்க் இருக்கு, சூப்பரா இருக்கு. பாத்தீங்க, என் சேலையோட கொஞ்சம் லைட் பிங்கா தான் இருக்கு இந்த கிளிப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பும் பாத்தீங்கன்னா சாண்டல் ஃபிளவர் பூலாம் போட்டு வந்திருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே ப்ளூ கலர். இதெல்லாம் பார்க்கவே இல்லடி, இது மாதிரிதான் கிளிப்பு எனக்கு வரவே கிடையாது. மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க போல. பத்தியா, இந்த மாதிரி கலர்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. இது எல்லாமே அப்படிதான் மாறி மாறி இருக்கு. ஆனா நல்லா தான் இருக்கு, போட்டு பார்த்தா யூஸ் பண்ணலாம். நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லு என்கிட்ட பசங்களுக்கு. சரிங்கக்கா. இதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எங்கடா ஒரு திட்ட போறா, நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாரு. சரி சரி, இதெல்லாம் வச்சுக்கோ, நான் கிளம்புறேன். ஐயோ ஆண்டி ஆண்டி, கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா அம்மா என்ன படிக்க சொல்லுவாங்க. என்னது படிக்க சொல்லுவாங்களா? படிக்கிறதுக்கு என்னடி, படி படி. சரியா, நான் வரேன். சூப்பரா இருக்கு பாரு.